Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. 452 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டு திறக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களுடன் எமது செய்தியாளர் விஜயகாந்த் இணைகிறார். தூத்துக்குடியில் ரூபாய் 452 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்து திறக்கப்பட்ட கடந்த வாரம் 26ஆம் தேதி பாரத பிரதமரால் திறந்து வைக்கப்பட்ட விமான நிலையம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு செயல்பட தொடங்கியுள்ளது. தற்போது சென்னையிலிருந்து வரக்கூடிய விமானம் இங்கு முதலாக தரையிறங்க உள்ளது. இதற்காக பார்த்தீங்கன்னா இன்று முதல் இந்த பயணிகள் புது விமான நிலையத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். அதாவது முதலாக 1992ஆம் ஆண்டு 1350 மீட்டர் நீளம் ஓடுதளம் கொண்ட விமான நிலையமாக திறக்கப்பட்ட விமான நிலையம் பின்பு இந்த தொழில் நகரமாக தூத்துக்குடி பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக உருவாகிய காரணமாக விமான நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை இருந்தது. அதன் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் முன்னெடுப்பில் தற்போது சுமார் ஒரு 672 ஏக்கர் பரப்பளவில் புதிய விமான நிலையம் தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்தை கடந்த வாரம் 26ஆம் தேதி பாரத பிரதமர் நேரில் வருகை தந்து திறந்து வைத்தார். தற்போது இந்த திறந்து வைக்கப்பட்ட விமான நிலையம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று முதல் விமான சேவையும் புதிய விமான நிலையத்திலிருந்து தொடங்கியுள்ளது. இதற்காக விமான நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் மிகவும் ஆர்வத்துடன் புதிய விமான நிலையத்திலிருந்து இன்று முதல் பயணத்தை தொடங்குகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் விஜயகாந்த். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.